ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேநெல்லி சமையல். பூஸ்ட், ஹார்லிக்ஸ் வாங்க தேவையில்லை, எந்த சத்துமாவும் தேவையில்லை. கெட்ட கொழுப்பை கரைத்து இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்த, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்து உடலை நோயிலிருந்து பாதுகாக்க, என்றும் இளமையாக இருக்க, எலும்புகளை இரும்பு போல் மாற்ற, சிம்பிளாக ஈஸியாக நல்ல ஒரு ஹெல்த்தியான ரெசிபி எப்படி செய்தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு அதில் 1 கப் அளவுக்கு கம்பு, இதை பேல் மில்லட் பஜ்ரான்னு சொல்லுவாங்க, அதை எடுத்துருக்கேன். அதை இதோடு சேர்த்துக்கலாம். இதில் உள்ள பச்சை ஸ்மெல்லாம் போய் நல்ல ஒரு வாசனை வரும், அது வரைக்கும் பொறுமையாக வறுத்தெடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சம் தூசிலாம் இருக்கும், அதனால் நான் ஏற்கனவே கழுவி நல்ல ஒரு காட்டன் துணியில் ஃபேனுக்கு கீழே காய வச்சாலே போதும், நல்லா காஞ்சி வந்துடும். வெயிலில் காய வைக்கணும்னு அவசியம் இல்லை நல்லா இருக்குது அப்படின்னு நினச்சிங்களா, லைட்டாக ஒரு காட்டன் துணியில் லைட்டாக தொடச்சிட்டு அதுக்கப்புறம் டைரெக்டாக சேர்த்துக்கூட வறுத்துக்கலாம். காசு கொடுத்து கடைகளில் வாங்காமல் ஈஸியாக ஹெல்த்தியாக வீட்டிலே ஒரு சிம்பிளான ரெசிபி எப்படி செய்தாங்க பார்க்க போகிறோம். இதில் புரதச்சத்து இருக்கிறதுனால தசை வளர்ச்சிக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இரும்பு சத்து இருக்கிறதுனால ஹெச்பி லெவலை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும், இரத்த சோகை வராமல் தடுக்கும். இதில் பாஸ்பரஸ், மெக்னீஷியம், கால்சியம் இருக்கிறதுனால எலும்புகளை இரும்பு போல் மாற்றத்துக்கும் பற்களோட வலிமையை மேம்படுத்துறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போது நல்ல ஒரு வாசனை வரும், அந்த ஸ்டேஜில் லைட்டாக வெடித்து வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். பொரிஞ்சு வரணும்னு அவசியம் இல்லை, நல்ல பச்சை ஸ்மெல் போய் நல்ல ஒரு நறுமணம் வரும், அது வரைக்கும் வறுத்தெடுத்தாலே போதுமானது. இப்போ இதை அப்படியே வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ அதே கடாயில் 1 கப் அளவுக்கு பச்சை பயிர் எடுத்திருக்கேன், அதை இதோடு சேர்த்துக்கலாம். இது பாசி பயிறுன்னு சொல்லுவாங்க. இதையுமே நல்ல பொறுமையாக லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்தெடுத்துக்கோங்க. ஒவ்வொன்றும் அளவுகளில் வித்தியாசமாக இருக்கிறதுனால தனித்தனியாக வறுத்து தனித்தனியாக அரைச்சி எடுத்துக்கலாம். அப்போ தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், நல்ல வரம்பட்டும் வரும். பச்சை பயிரில் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். இதில் பொட்டாசியம், மெக்னீஷியம் இருக்கிறதுனால இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நல்லா இந்த அளவுக்கு லைட்டாக கலர் மாதிரி வந்ததுக்கப்புறமா இதை அப்படியே வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நல்லா ஆற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே கடாயில் ஒரு 1/4 கப்புக்கு கொஞ்சம் அதிகமாக, 1/2 கப்புக்கு கம்மியாக ஆலி விதை, இதை ஃப்ளாக்ஸீட்னு சொல்லுவாங்க, அதை எடுத்து வச்சுருக்கேன். அதை இதோடு சேர்த்துக்கலாம். இதில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் அதிகமாக இருக்கிறதுனால கெட்ட கொழுப்பை கரைச்சி இதய ஆரோக்கியத்துக்கு மேம்படுத்துறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் நார்ச்சத்து இருக்குது, புரதம், மெக்னீஷியம், பாஸ்பரஸ் இருக்கிறதுனால உடலுக்கு ரொம்ப நல்லது. இது எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும். இதை டெய்லி 1 to 2 டேபிள் ஸ்பூன் வரைக்குமே எடுத்துக்கலாம். கடாய் நல்லா சூடாக இருந்ததுனால சேர்த்த உடனே நல்லா வெடித்து வரும். லைட்டாக கலந்து விட்டுட்டு நல்லா இது போல் வெடித்து வர ஸ்டேஜில் இதை அப்படியே வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு இதையும் நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ இது கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு சியா சீட்ஸ் எடுத்திருக்கேன், அதை இதோடு சேர்த்துக்கலாம். இதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால செரிமானத்தை மேம்படுத்தி மலச்சிக்கலை தடுக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இதில் ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் இருக்கிறதுனால கெட்ட கொழுப்பை கரைச்சி இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இதில் கால்சியம், மெக்னீஷியம், பாஸ்பரஸும் அதிகமாக இருக்குது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதையுமே டெய்லி 1 to 2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் ஏதாவது ஒரு வகையில் ஸ்மூத்தியாகவோ இல்லை இதை நல்லா ஊற வச்சு ஏதாவது ஒரு ஜூஸில் கலந்து கூட குடிக்கலாம். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இது நல்லா பொரிஞ்சு வெடித்து வர ஸ்டேஜில் இதை அப்படியே வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு ஆற வச்சிடலாம். இப்போ அதே கடாயில் 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். இதை உடச்ச கடலை, பொரிகடலைன்னு சொல்லுவாங்க. இதை நல்லா வறுக்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக கலர் மாதிரி சூடு ஏற வரைக்கும் மட்டும் வறுத்தெடுத்துக்கிட்டாலே போதுமானது. பொட்டுக்கடலையில் நார்ச்சத்து, புரதச்சத்து, இரும்பு சத்து அதிகமாக இருக்குது, கால்சியம் அதிகமாக இருக்கிறதுனால எலும்புகளுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நல்லா இந்த பக்குவத்தில் வறுபட்டு வந்ததுக்கப்புறமா இதை அப்படியே வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் வறுத்து வச்சுருக்க கம்பை இதோடு சேர்த்துக்கலாம். கூடவே நல்ல ஒரு வாசனைக்காக ஒரு 4 to 5 ஏலக்காய் போல் சேர்த்து நல்ல ஒரு பவுடர் ஃபார்முக்கு அரைச்சி எடுத்துக்கலாம்.
எந்த அளவுக்கு அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க. நான் இந்த பக்குவத்தில் அரைச்சி எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு அரைப்பட்டு வந்ததுக்கப்புறமா இதை அப்படியே வேற ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வறுத்து வச்சுருக்க பச்சை பயிரை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். வாயு பிரச்சனை இருக்கவங்க ஒரு சின்ன துண்டு போல் சுக்கு சேர்த்து நல்ல பவுடர் ஃபார்முக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், நல்ல ஒரு வாசனையாகவும் இருக்கும். இதையும் அதே மாவோட கலந்துடலாம். இப்போ வறுத்து வச்சுருக்க பொட்டுக்கடலையும் நல்ல ஒரு பவுடர் ஃபார்முக்கு அரைச்சி எடுத்துருங்க. ஒவ்வொன்றும் அளவுகளில் வித்தியாசமாக இருக்கிறதுனால தனித்தனியாக வறுத்து தனித்தனியாக அரைச்சிக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஆளி விதை, சியா விதை ரெண்டையுமே ஒன்றா சேர்த்து ரொம்ப அரைக்கக்கூடாது. ரொம்ப அரைச்சிங்கன்னா இதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். அதனால் இந்த பக்குவத்துக்கு கொஞ்சம் குறப்பாக இருக்க மாதிரி பார்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்ல பல்ஸ் மோடில் அரைச்சி எடுத்திங்கன்னா இந்த பக்குவத்தில் வந்துடும். இதையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவோடு சேர்த்துக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு இதில் இனிப்புக்காக ஒரு 1.25 கப் அளவுக்கு மண்டவெல்லம் எடுத்திருக்கேன். அதை இதோடு சேர்த்துக்கலாம். வெல்லம் எந்த அளவுக்கு எடுக்குமோ அதே அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 1.25 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து பாகு பதம் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. வெல்லம் நல்லா கரைஞ்சி லைட்டாக கொதித்து வந்தாலே போதும். வெல்லத்துக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை, கருப்பட்டி இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணுங்கள், ரொம்பவே நல்லது. இதுபோல் லைட்டாக கலந்து விட்டதுக்கு அப்புறமா நல்லா இதுபோல் வெல்லெல்லாம் கரைஞ்சி நல்லா கொதித்து வரும். இதுபோல் லைட்டாக கொதித்து வந்தாலே போதும், ரொம்ப கொதிக்க வச்சிடக்கூடாது. பாகு பதத்துக்கெலாம் போகக்கூடாது. அப்படி போச்சுன்னா டேஸ்ட்டும் மாறிடும், ரொம்ப ஹார்டாகவும் ஆயிரும். அதனால் லைட்டாக கொதித்து வந்ததுக்கப்புறமா இப்படி கலந்து விட்டுட்டு நம்ம எடுத்துடலாம். இப்போ ஒரு நல்ல அடிகனமான பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை இதோடு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாவு எல்லா மாவும் ஒன்றோடு ஒன்று மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா இது போல் கலந்து விட்டதுக்கப்புறமா இது கூட நல்ல ஒரு ஸ்வீட்னஸை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்து வச்சுருக்க எள்ளை சேர்த்துக்கிறேன். இந்த இடத்துல எள்ளு இல்லைனா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்து வச்சுருக்க கசகசா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இதை அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க வெள்ளைப்பாகை ஒரு அரிப்பை வச்சு அரிச்சிட்டு இதோடு சேர்த்துக்கலாம். அதில் தூசி மண் அழுக்கெலாம் இருக்கும். அதனால் ஒரு ஸ்ட்ரெயினரை வச்சு நல்லா அரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மண் தூசிலாம் இருக்கிறதுனால அரிச்சிக்கிறேன். இப்போ இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த வெல்லம் இந்த மாவில் எல்லா இடத்துலையும் கலந்துக்கிற அளவுக்கு கலந்து எடுத்துக்கோங்க. நான் சேர்த்துருக்க வெல்லம் நார்மல் இனிப்பில் இருக்கும். உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணும்னு நினைக்கிறவங்க நான் சேர்த்ததை விட கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தகுந்த மாதிரி இனிப்பை கூட்டியோ குறைச்சியோ சேர்த்துக்கோங்க. இதுபோல் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதோட ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் சேர்க்குறதுனால டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், சீக்கிரமாக கெட்டு போகாது, உடலுக்கு நல்ல ஒரு குளிர்ச்சியும் கொடுக்கும். அதனால தான் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் வேண்டாம்னு நினைக்கிறவங்க அதுக்கு பதிலாக நெய் கூட சேர்த்துக்கோங்க. தேவையான நட்ஸும் சேர்த்துக்கலாம். இப்போ இதுபோல் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதை அப்படியே எடுத்து வேறொரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நல்லா ஆற வச்சுருங்க. ஓரளவு கைச்சூடு வர வரைக்கும் ஆற வச்சா போதும், நல்லா ஆறி வரணும்னு அவசியம் இல்லை. இப்போ கையில் கொஞ்சம் எண்ணெயை தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா நான் லட்டுகளை பிடிச்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு விருப்பமான ஷேப் அண்ட் சைஸில் பிடிச்சு எடுத்துக்கோங்க. இது சீக்கிரமாக கெட்டு போகாது, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். மிச்சம் இருக்க மாவையும் இதே போல் லட்டுகளாக நான் பிடிச்சு எடுத்துக்கிறேன். நான் எடுத்த அளவுக்கு ஒரு 20 to 23 லட்டு போல் கிடச்சது. நல்ல சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ளாக் சீட்ஸ், சியா சீட்ஸ் ஏதாவது ஒரு வகையில் எடுத்துக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு இந்த மெத்தடில் செஞ்சு கொடுக்கும்போது நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதை வெளியிலே 10 நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணலாம். 10 சாப்பிட்டாலும் பத்தாது, அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்கூல் ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் தேன் நெல்லி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.